வணக்கம். உங்க பொது அறிவ கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? வாங்க, ஒரு சின்ன வினாடி வினா போட்டி மாதிரி போலாம். சில ஜாலியான ஆனா ரொம்பவே சுவாரஸ்யமான கேள்விகள். உங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுப்போமா? ரெடியா? மொத்தம் சில கேள்விகள் வரப்போகுது. அதுல எத்தனைக்கு உங்களால கரெக்டா பதில் சொல்ல முடியுதுன்னு பார்க்கலாம். நீங்க சொல்ற ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் ஒரு பாயிண்ட் போட்டுக்கோங்க. கடைசில உங்க ஸ்கோர் என்னன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணாவா? ஓகே, நம்மளோட மொதல் செக்ஷன் நம்ம உலகத்தை ஒரு சின்ன டூர் போயிட்டு வரலாம். பெரிய பெரிய பெருங்கடல்கள்ல இருந்து மனுஷன் கட்டின பிரம்மாண்டமான அடையாள சின்னங்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க. சரி, முதல் கேள்வி ரொம்பவே சிம்பிளான ஒரு கேள்வி. நம்ம பூமியிலேயே இருக்கிறதுலே ரொம்ப பெரிய, அதாவது மிகப்பெரிய பெருங்கடல் எது? யோசிச்சு சொல்லுங்க. சரியான பதில், பசிபிக் பெருங்கடல். இது எவ்ளோ பெரியதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம பூமியில இருக்கிற எல்லா கண்டங்களையும் ஒன்னா சேர்த்தா கூட அதை விட பெரியது இந்த பசிபிக் பெருங்கடல். நினைச்சு பார்க்கவே முடியலல்ல? ஓகே, கடல்ல இருந்து இப்ப நிலத்துக்கு வருவோம். பரப்பளவுல மிகப்பெரிய நாடு எது? யோசிங்க பார்க்கலாம். கரெக்ட், அது ரஷ்யா தான். உங்களுக்கு தெரியுமா, இது ஆசியா ஐரோப்பான்னு 2 கண்டங்கள்ல பரவி இருக்கிற ஒரு பெரிய நாடு. இப்போ சில பிரபலமான அடையாள சின்னங்களை பார்க்கலாம். ஒரு பக்கம் பிரான்ஸ் அமெரிக்காவுக்கு சுதந்திர தேவி சிலைய பரிசா கொடுத்தாங்க. இன்னொரு பக்கம் எகிப்துல ஆயிரக்கணக்கான வருஷங்களா கம்பீரமா நிக்கிற கிசாவின் பெரிய பிரமிடு இருக்கு. ரெண்டுமே அந்தந்த நாடுகளோட அடையாளம் இல்லையா? சூப்பர். இப்போ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். மொத்தம் 7 கண்டங்கள், மிகப்பெரிய தீவு கிரீன்லாண்டு, அதிக மக்கள் இருக்கிற நாடு இந்தியா, அப்புறம் அமேசான் காடுகளோட வீடு தென் அமெரிக்கா. சரி, உலகத்தை ஒரு ரவுண்ட் அடிச்சாச்சு. இப்போ அறிவியலுக்குள்ள நுழைவோம் வாங்க. அடுத்த பகுதி அறிவியல். இங்கதான் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வேண்டியிருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற ஆச்சரியங்கள்ல இருந்து இந்த விஷாலமான பிரபஞ்சம் வரைக்கும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாமா? சரி, ஒரு ஆச்சரியமான கேள்வி. ஒரு இதயம் இல்ல, 2 கூட இல்ல, மொத்தம் 3 இதயங்கள் கொண்ட ஒரு கடல்வாழ் உயிரினம் எதுன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, அது ஆக்டோபஸ் தான். ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 2 இதயம் அதோட சுவாச உறுப்புகளுக்கு ரத்தத்தை அனுப்பும். அந்த 3வது இதயம் தான் உடம்பு முழுசுக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ணும். இயற்கையோட டிசைன் எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாத்தீங்களா? சரி, 3 இதயங்கள் கொண்ட உயிரினத்தை பார்த்தோம். இப்போ அதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டா ஒரு கேள்வி. கடலோட இன்னொரு ராஜாவான சுறாவுக்கு உடம்புல எத்தனை எலும்புகள் இருக்கு? பதில் என்னன்னு கேட்டா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரு பெரிய 0. ஆமாங்க, சுறாவோட உடம்புல ஒரு எலும்பு கூட கிடையாது. அப்போ எப்படி அதால அவ்ளோ பலமா வேகமா இருக்க முடியுது? அதுக்கு காரணம் குருத்தெலும்பு. இது நம்ம காது மூக்குல எல்லாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ஒரு மென்மையான வளைஞ்சு கொடுக்கிற ஒரு பொருளால தான் சுறாவோட முழு உடற்கட்டும் உருவாகி இருக்கு. அதனால தான் அதால அவ்வளோ வேகமாவும் சுலபமாவும் நீந்த முடியுது. அப்படியே சில அறிவியல் ஃபேக்ட்ஸ் பாருங்க. சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கிரகம் புதன். நம்ம காத்துல அதிகமா இருக்கிறது நைட்ரஜன். சாதாரண ரூம் டெம்பரேச்சர்ல திரவமா இருக்கிற ஒரே உலோகம் பாதரசம். அப்புறம் விதைகளை வெளியில கொண்ட ஒரே பழம் ஸ்ட்ராபெரி. அறிவியல் எப்பவுமே ஒரு மேஜிக் மாதிரி தான். சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். அறிவியலை பார்த்தாச்சு. இப்போ மனிதனோட சாதனைகளை பத்தி பார்க்கலாம். கலை, கண்டுபிடிப்புகள், வரலாறுன்னு மனுஷன் என்னெல்லாம் சாதிச்சிருக்கான்னு ஒரு சின்ன பார்வை. சில படைப்புகள் காலத்தெல்லாம் கடந்து நிற்கும் இல்லையா? லியோனார்டோ டாவின்சியோட மோனாலிசா, மைக்கேல் ஆஞ்சலோவோட சிஸ்டீன் சாப்பல் ஓவியங்கள், வின்சென்ட் வான் கோவோட தி ஸ்டாரி நைட், வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ரோமியோ ஜூலியட். இந்த படைப்புகள் மூலமா இவங்க எல்லாரும் இன்னைக்கும் நம்ம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. வரலாற்றுல சில தருணங்கள் மறக்கவே முடியாதது. 1912ல டைட்டானிக் கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடல்ல மூழ்கி போனது ஒரு பெரிய சோக நிகழ்வு. ஆனா அதுக்கப்புறம் 1969ல நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலவுல காலடி வச்ச முதல் மனிதரானார். அது மனித இனத்தோட ஒரு மிகப்பெரிய சாதனை. சரி, நாம இப்போ கடைசி ரவுண்டுக்கு வந்தாச்சு. இந்த ரவுண்டு முழுக்க நம்பர்ஸ பத்தி தான். நம்ம உலகத்தை எண்கள் எப்படியெல்லாம் அளக்குதுன்னு பார்க்கலாமா? இது ரொம்ப பேருக்கு தெரிஞ்ச கேள்விதான். ஆனா டக்குன்னு ஞாபகம் வருதான்னு பார்ப்போம். வளர்ந்த ஒரு மனுஷனோட உடம்புல மொத்தம் எத்தனை எலும்புகள் இருக்கும்? சரியான பதில் 206. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நாம குழந்தையா பிறக்கும்போது நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 300 எலும்புகள் இருக்குமாம். வளர வளரதான் அதுல சிலது ஒன்னா சேர்ந்து 206 ஆகுது. இப்போ ஸ்போர்ட்ஸ் பக்கம் போலாம். அங்கே நம்பர்ஸ் தான் முக்கியம். உதாரணத்துக்கு ஒரு ஃபுட்பால் டீம்ல 11 வீரர்கள் இருப்பாங்க. ஆனா ஒரு பேஸ்பால் டீம்ல 9 வீரர்கள் தான். பாத்தீங்களா? ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு கணக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னும் சில முக்கியமான எண்கள். ஒரு வட்டத்துல 360 டிகிரி இருக்கு. ஒரு மணி நேரத்துல 3600 வினாடிகள் இருக்கு. 1 கிலோகிராம்னா 1000 கிராம். வானவில் இருக்கிறது 7 நிறங்கள். ஆங்கில மொழியில இருக்கிறது 26 எழுத்துக்கள். இந்த நம்பர்ஸ் இல்லாம நம்ம உலகமே இயங்காது இல்லையா? ஓகே,
இப்போ உங்க ஸ்கோர் என்னன்னு பாருங்க. இவ்ளோ விஷயங்களை நாம இப்ப பார்த்தோம். கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு உண்மை எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பதில் என்னவா இருக்கும்?